ஆதலினால் காதல் செய்வீர். சுஜாதா அவர்கள் எழுதிய நகைச்சுவை கதை. கட்டாயம் இதை கேட்கிற வாசகர்கள் எல்லாரும் சிரித்து மகிழ்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட கதையை தொடங்குகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த பகுதி வர்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அத்தனை பகுதிகளையும் சந்தோஷமாய் கேட்டு மகிழுங்கள். கதைக்குள்ளே போகலாமா? ஆச்சரியம்யா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு குதிரை தெளிவாக ஒரு வரி பேசித்து அது வரி குதிரையாக இருக்கும். ஜோலார்பேட்டை மோகன். சிரித்தீர்களா இல்லையா என்பது இந்த கதைக்கு முக்கியமல்ல. மேற்குறித்த அந்த நகைச்சுவை துணுக்கு ஒரு பிரபல வார பத்திரிகையில் வந்திருந்ததை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். இதன் சிருஷ்டிகர்த்தாவான ஜோலார்பேட்டை மோகன் என்பவன்தான் நம்முடைய கதாநாயகன். நண்பர்கள் வட்டாரத்தில் துணுக்கு பிரபலமாகி அவன் பெயர் நாட்பட குறுகி ஜோமோ என்று நிலைத்து விட்டது தான் செய்தி. அப்படி ஒன்றும் பெரிய நண்பர் வட்டாரம் எல்லாம் இல்லை. பட்சாரதி நண்பர்களுக்கு மாமா, பூரண சந்திர ராவ் என்ற ஹரிஸ், கிருஷ்ணமூர்த்தி என்ற கிட்டா, இந்த 3 பேர் தான் ஜோமோவின் நண்பர் வட்டம். அசோக் நகரில் நவீன தேவாலயம் இருக்கிறதே, அதற்கு எதிர் குறுக்கு தெருவில் 3வது வீட்டின் மாடியிலே தான் இவங்க எல்லாம் குடியிருக்கிறாங்க. இவர்களுக்குள் உறவு இல்லை என்று யாரும் வீட்டுக்கார அம்மாவிடம் சொல்லிவிடாதீர்கள். பார்த்தசாரதி தான் குழுவில் கல்யாணமானவன், அதனால் மாமா. மனைவியை காட்டித்தான் வீடு வாடகைக்கு கிடைத்திருக்கிறது. மனைவி நீலா செங்கல்பட்டுக்கு 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருமாந்தளூர் அப்படிங்கிற ஊரில் பெண்கள் உயர்நிலை பள்ளியிலே 10ஆம் படிவத்துக்கு தமிழ் சொல்லி தருகிறாள். புலவர் பட்டம் பெற்றவள். தப்பி தவறி குறுந்தொகை வேற்றுமை தொகை என்று அவளிடம் ஆரம்பித்து விடாதீர்கள். நீலா சென்னைக்கு மாற்றலுக்கு மனு போட்டிருக்கிறாள். அதற்காக மாமா தேனியை போல உழைத்து கொண்டிருக்கிறான். வாரம் தவறாமல் இல்லாளுக்கு ஒரு கடிதம் எழுதுவான். 1½ நாள் சேர்ந்தாற் போல விடுமுறை வந்தால் உடனே செங்கல்பட்டு திரும்ப வரும்போது தேன் குடித்த நரி மாதிரி மாறாத புன்னகையுடன் வருவான். மாமா மாநில அரசு அலுவலகத்தில் ஏராளமான IAS டைரக்டர்களில் ஒரு டைரக்டருடைய PA. ஹரிஸ் என்று அழைக்கப்பட்ட பூரணச்சந்திர ராவ் வயதில் மூத்தவன். மாநில கல்லூரியில் கணித ஆசிரியன். சுத்தம் என்பது சுத்தமாக கிடையாது. எப்போது குடிப்பது எப்போது சாப்பிடுவது என்ற விவசாயே கிடையாது. கண்ணாடியை கலட்டிவிட்டால் பசுமாடு தெரியாது. நாளைக்கு 20 சிகரெட். கிட்டார் வாசிப்பான். கணக்கில் புலி என்று இவர்களுக்கெல்லாம் தெரியாது. பெரிய பேச்செல்லாம் பேசுவதால் அரிஸ்டாட்டில் என்று பெயர் பெற்று அரிஸ் என்று சுருக்கி இருக்கிறார்கள். சொந்த ஊர் தெனாலி என்றாலும் மெட்ராஸில் பல காலம் ஆகிவிட்டதால் தமிழ் நன்றாக தெரியும். கல்யாணம் பண்ணிக்கொள்ளுகிற ஜாதி இல்லை. MPhil முடித்துவிட்டு PhDக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறான். கிட்டா என்ற கிருஷ்ணமூர்த்தி மருந்து தயாரிக்கும் கம்பெனியில் சென்னைக்கு ஏரியா சேல்ஸ் மேனேஜர். பேர்தான் பெத்த பேரே தவிர ஆஃபீஸ் என்பது அசோக் நகர் அட்ரஸ் தான். மொத்த ஸ்டாஃப் கிட்டா ஒருத்தன் தான். வாரத்தில் 4 நாட்கள் பையை தூக்கி கொண்டு டூர் கிளம்பி விடுவான். திரும்பி வந்ததும் அந்தந்த ஊர் பெண்கள் கிட்டாவுக்காகவே விளக்கேற்றி வைத்து கொண்டு காத்திருந்ததாக பற்பல தீரச் செயல்களை விவரிப்பான். புருடா என்றாலும் கேட்க சுகமாக இருக்கும். கிட்டா சுயநலன். சொந்த ஊர் பாலக்காட்டு பக்கத்தில். தினப்படி தனக்கு மட்டும் சுண்டலி சைஸுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொண்டு அதை சாப்பிட்டு விட்டு, நியூஸ் பேப்பர் போட்டு மூடிய பாலை சுட பண்ணி சாப்பிட்டு விட்டு, என்னதான் விளக்கெறிந்தாலும் அரிசி சப்தம் போட்டாலும் 10 மணிக்கு டான் என்று படுத்து 10:03க்கு கொரட்டை விடுபவன். அப்பாடா, நண்பர்களை அறிமுகப்படுத்தியாகிவிட்டது. ஜோமோவை பற்றி நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள். காலை 5:10க்கு அலாரம் வைத்து அடித்தபோது பார்த்தசாரதி சாமி படத்தருகில் குலந்தரும் செல்வந்தரும் சொல்லி கொண்டிருக்க ஹரிஸ் போர்வைக்குள் எந்த பக்கம் தலை என்று தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். ஜோமோ கையில் தேநீர் கோப்பையுடன் ஹரிஸை திறந்து உலுக்கினான். விழித்து கொண்ட ஹரிஸ், ஏண்டா உசுரை வாங்குறீங்க நடு ராத்திரியில் என்றான். இன்னைக்கு தானே யாரோ வெள்ளைக்காரன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வரான் அப்படின்ன. ஆமாடா, 7 மணிக்கு ஏர்போர்ட் போகணும். கண்ணாடியை தேடி அணிந்து கொண்டு பல் தேய்க்காமல் டீ குடித்துவிட்டு வெந்நீர் போட்டுட்டியா? குளிக்க போறியா? அதான் யோசிக்கிறேன். மாமா, என்னடா குளிக்கலாமா? குளிச்சிருடா. அண்டை அசல்ல கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கா.
ஹரிஸ் ஜோமோவின் துண்டையும் சோப்பையும் லுங்கியையும் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு செல்ல, ஜோமோ மாமாவின் ஷூவுக்கு பாலிஷ் போட்டுவிட்டு தன் சட்டைக்கு இஸ்திரி போட்டுக்கொண்டு சமையல் அறைக்கு சென்று மூவருக்கும் பிரெட் ஸ்லைஸ் பழுப்பாக்கி முட்டை வேக வைத்து மறுபடி வெந்நீர் போட்டு குடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு படி இறங்கி அலுவலகத்துக்கு கிளம்பினான். லேட்டாக போனான் என்ற சரித்திரமே இல்லை. படியில் ஜன்னல் வழியாக வீட்டுக்காரம்மாளின் பெண் ஷாலினி லின்னி என்று அவளை கூப்பிடுவார்கள். ஜோமோ என்றாள். குட் மார்னிங் என்றான் ஜோமோ. லின்னிக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க அவர் ஒத்துக்கிட்டாரா? யாருமா? அதான் பூரண சந்திரராவ். சொல்லி பார்த்தேம்மா, அவன் சோம்பேறி. கவலைப்படாதீங்க, ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆஃபீஸில் லிஃப்ட்டுக்கு நீளமான வரிசை காத்திருந்தது. படி ஏறி போனால் முட்டி உடைந்துவிடும். இவன் முறை வருவதற்குள் லிஃப்டின் ஆட்டோமேட்டிக் கதவு மூடிக்கொள்ள 6 மாடி போய் திரும்பும் வரை காத்திருந்தான். ஜோமோவுக்கு இதிலெல்லாம் மாத்திரமே வராது. அவனுக்கும் கோபம் வரவழைத்தால் உங்களுக்கு 10 ரூபாய் தருவேன். இந்த மாதிரி தினசரி சங்கடங்கள் எல்லாவற்றையும் கேள்வி கேட்காமல் மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளும் சுலப பிரஜை அவன். மற்ற பேர் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுவான். மற்ற பேர் மட்டும் இல்லை, நாய்க்குட்டி செடி கொடி எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவனுக்கு. செடிக்கு வலிக்கும் என்று பூ பறிக்க மாட்டான். பெண்களை நிமிர்ந்து பார்க்க தயங்குவான். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, ஏன் கற்பு கூட இவனுக்கும் சொல்லலாம். மனதுக்குள் 1000 காதல்கள் உண்டு. எல்லாம் வெளியே சொல்லாமல் உள்ளத்தில் பொட்டலம் கட்டி வைத்திருந்தான். மறுபடி லிஃப்ட் கீழே வந்தபோது கடைசி நிமிஷத்தில் ஒரு பெண் வந்து சேர்ந்து கொண்டாள். கதவு மூடின பின் அவளிடமிருந்து சென்ட் வாசனை அடித்தது. சற்று நிமிர்ந்து பார்க்க எத்தனித்தான். டிஷர்ட் அணிந்திருந்தாள். ஜோமோ பாரதியின் வரிகளை பட்டிமன்றங்களிலும் பாட புத்தகங்களிலும் தான் சந்தித்திருக்கிறான். அந்த பெண்ணின் சட்டையில் ஆதலினால் காதல் செய்வீர் என்று எழுதியிருந்தது. எதிர்பாராத இடம். இன்னும் 1 மணி நேரத்துக்குள் அவள் அந்த சட்டையை தலை வழியாக கழற்றப் போகிறாள் என்பதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. அந்த பெண் 6வது மாடி வரை வாசனையுடன் வந்தாள். 6வது மாடியில் இருப்பது 2. ஒன்று ஜோமோவின் ஆஃபீஸ், 2வது வாட்டர் டேங்க். இந்த பெண்ணை பார்த்தால் வாட்டர் டேங்க் ரிப்பேர்காரியாக தெரியவில்லை. எனவே தன்னுடைய ஆஃபீஸுக்குத்தான் வருகிறாள் என்று முடிவு கட்டி முடிக்க வேண்டியிருந்தது. இதுவரை பார்த்ததில்லை, புதுசு. பளபளப்பை பார்த்தால் மாடலாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. சீக்கிரம் 6வது மாடி வந்துவிட லிஃப்ட் கதவு சுவாசித்து திறந்த மாத்திரம் அவள் நேராக அட்வர்டைசிங் ஸ்டுடியோ கதவை நோக்கி சென்றாள். ஜோமோவும் தன் அறைக்கு சென்று உட்கார்ந்தான். தனக்கென்று தனிப்பட்ட அறை சின்னதாக இருந்தாலும் அவனுக்குள் சந்தோஷம். அவ்வப்போது தனக்குள் பேசிக்கொள்ள அவனுக்கு தனிமை தேவையாக இருந்தது. இப்போது மேஜை மேல் ஜில் சோப்புக்காக விளம்பர வாக்கியம் பாக்கியிருந்தது. ஜில் என்று நினைத்ததுமே அந்த பெண் நினைவு திரையில் குறுக்கிட்டாள். இந்த முகத்தை பார்த்திருக்கிறான். விவிடி தேங்காய் எண்ணெயிலா? மாட்டு வண்டியை பிடிக்க ஓடுவாளே அவளா? இல்லை மபத்தலால் துணிகள் மட்டுமே என்பாளே அவளா? ச்சே, வேலையை கவனிடா. குளிக்கும் அறைக்குள் நுரைக்கும் ஜில் என்று எழுதி கொண்டிருந்தான். அப்போது மேனேஜர் கூப்பிடுவதாக பியூன் வந்து தகவல் தெரிவித்தான். தேவராஜன் கண்ணாடியை கழற்றிவிட்டு ஜோமோவை பார்த்து, என்ன வாக்கியம் ரெடியா? ரெடி சார். தேவராஜன் ஒரே சமயத்தில் 8 காரியங்கள் செய்யலாம் என்பதை அவர் மேஜை அறிவித்தது. சொல்லுங்க. குளிக்கும் அறையில் நுரைக்கும் ஜில் என்று சொல்லிவிட்டு அவரை ஆர்வமாக பார்த்தான். வேற சொல்லுங்க என்று மறுபடி கண்ணை மூடிக்கொண்டார். ஸ்நான அறையில் மேனி எழில். என்ன மோகன், என்ன ஆச்சு உங்கள் கற்பனா சக்தி? இதை பாருங்க, இருமலை உறங்க வைக்கிறது கிளைகோடின். இப்போது வாங்குவீர் இலவச ஸ்பூனுடன். இந்த மாதிரி நறுக்கு தெரிச்சாப்பில் இருக்க வேண்டாமா? சிலப்பதிகாரமாக எழுதுறீங்க. 2 வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். 2 வார்த்தை? ஆமாம். நில் ஜில் என்றான். ரொம்ப சுருக்கிட்டீங்க. வைதுவே, நான் உங்களை கூப்பிட்டது இதுக்கு இல்லை. ஸ்டுடியோவில் கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்துட்ருக்காங்க. சாமிநாதனுக்கு 4 வரி தேவைப்படுதான். அவர்கிட்ட போங்க, சொல்லுவார். தேவராஜன் அவனை அந்த கணமே மறந்து போய் வேலையில் ஆழ்ந்து விட்டார். ஜோமோ ஸ்டுடியோவுக்கு அதிகம் போனவன் இல்லை. கோடியில் ஏசி செய்யப்பட்ட புதிய பகுதி என்று சுமாராக தெரியுமே தவிர எந்த கதவு எதற்கு என்றெல்லாம் விவரம் தெரியாது. ஏதோ ஒரு கதவை ஸ்டுடியோ என்று நினைத்து கொண்டு திறக்க தடுப்புகளில் குறைப்பட்ட இடைவெளி வழியே அந்த பெண் தெரிந்தாள். தன் சட்டையை தலை வழியாக கழட்டி கொண்டிருந்தாள். ஜோமோ கோந்து தடவி ஒட்டினது போல அப்படியே நின்று விட்டான். கழற்றிய சட்டையை உதறி ஒரு ஆணி தேடி அதில் மாட்டிவிட்டு உடம்பை சுற்றி ஏராளமான ஒரு டவலை சுற்றி கொள்ளும் முன் கொஞ்சம் இவன் பக்கம் திரும்பினாள். ஜோமோவுக்குள் புறா அடித்து கொண்டது.
பார்ப்பது பாவம் என்றும் குற்றம் என்றும் தோன்றியது சற்று நேரம்தான். அவள் முழுவதும் போர்த்தி கொண்டு விட்டாள். இந்த இடத்தை விட்டு விலகி போக வேண்டும், இல்லையெனில் போலீஸ் வந்து கைது பண்ணி போய்விடுவார்கள் என்று தோன்றியது. அந்த காட்சி பச்சை குத்தினது போல மனதில் பதிந்து விட்டது. அந்த பெண் இப்போது உடம்பை டர்க்கி டவலால் சாரி மாதிரி மூடிக்கொண்டு கிளம்பிவிட்டாள். ஜோமோ பிரமை பிடித்தாற் போல விலகினான். ஸ்டுடியோ வாசலை கண்டுபிடித்து உள்ளே சென்றபோது ஒரு ஜன்னல் திறந்து அதற்கு அந்த புறத்திலிருந்து சன்னமான திரை அமைத்து ஃபேன் காற்று தென்றலாக நடித்து கொண்டிருந்தது. சலவைக்கல் சுவரில் பொந்து வைத்து முத்து மாலை பக்கத்தில் ரோஜா வண்ணத்தில் குளிக்கும் தொட்டி காத்திருந்தது. கேமரா, லைட்டுகள், ஷவர் பைப் எல்லாம் காத்திருந்தது. சாமிநாதன், வாங்க, உங்களுக்காக தான் காத்திருக்கேன். ஒரு 4 வரி வேணும். ஜோரா பின்னணியில் டீப்பாக ஒரு வாய்ஸ் வருது. 4 வரி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது அந்த பெண் கதவை திறந்து கொண்டு புதிதாய் சுதந்திரம் பெற்ற ஆப்பிரிக்க நாட்டு ஜனாதிபதி போல உள்ளே நுழைந்தாள். அபி, இதுதான் மோகன், ஆஃபீஸில் டாப் காப்பிரைட்டர். இது அபிலாஷா, பார்த்துருப்பியே? பார்த்துருக்கேன் என்றான் குற்ற உணர்வுடன். அபிலாஷா அவனை சிநேகிதமாய் பார்த்து ஹாய் என்றாள். சுவாமி, ஷார்ட் ரெடியா? மத்தியானத்துக்குள்ளே விட்டுடுவீங்களா? முதல்ல ஒழுங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வேணும் ஸ்டுடியோவுக்கு. வருது இப்போ தானே ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன உடம்பு பூரா டவல், ஜூலி சீசர் மாதிரி? ஷார்ட் ரெடியாகிற போது குறைச்சிக்கலாமே. என்னப்பா மோகன், நீ சொல்லு. மோகன் கவிதா வேகம் பெற்று சில்லென காற்று, மெல்லென பாட்டு, சொல்லனா ஈர்ப்பு, ஜில்லெனும் சோப்பு என்றான். பியூட்டிஃபுல். போன ஜென்மத்தில் நீ கம்பனாயா? ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருப்பா. தொரை எங்கேயா நொரை? ரெடி சார். சோப்பு மேலே படாமல் லேசாக நொரை இருக்கட்டும் என்ன? கம்மவி. அபிலாஷா என்கிற பெண் இப்போது தன் மார்பில் மட்டுமே டவல் மறைக்க குளிக்கும் தொட்டிக்குள் மேக்கப்புடன் இறங்கி, அவசியமில்லாத ஆளெல்லாம் வெளியே போய் சொல்லுங்க என்றாள். சாமிநாதன் ஜோமோவை பார்த்து, மோகன் தேங்க்ஸ்பா, நான் தேவராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், எழுதி கொடுத்துட்டீல. வெளியே வந்தபோது ஜோமோவுக்கு வயிற்றில் ஒரு மாதிரி சங்கடம் இருந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவனுக்கு டெலிஃபோன் வந்திருக்கிறது என்று குறிப்பு எழுதி மேஜை மேல் நம்பர் வைத்திருந்தது. ஜோமோ, நான் தாண்டா ஹாரிஸ். சொல்லு, ஒழுங்கா ஏர்போர்ட் போய் சேர்ந்தியா? லேட்டாக தான் போனேன். நல்ல வேளை, ஃப்ளைட்டும் லேட்டு. ஜோமோ, எனக்கு நீ ஒரு ஒத்தாசை பண்ணணும். வெள்ளைக்காரனை ஷெரட்டனில் போட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் தூங்கணுமா. நீ தான் வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் தோஸ்தாச்சே. ஏற்பாடு பண்ணிக்கூட ஒரு நாளைக்கு. சரி, பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், லின்னிக்கு கணக்கு டியூஷன் நீ சொல்லிக் கொடுக்கணும். யார் லின்னி? வீட்டுக்காரவங்க பொண்ணு, +2. ஓ, ஒரு மாதிரி பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசிக்கிட்டு கொடுமேடா. நான் மாட்டேன்டா. அப்போ வெள்ளைக்காரன் உனக்கு முக்கியம் இல்லையா? டே ஆமாடா. ஹரிஸ், நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன், சம்திங் இம்பார்ட்டண்ட் என்று டெலிஃபோனை பட்டென்று வைத்து விட்டான். அபிலாஷா அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். பெண்களுடன் அத்தனை கூட்டத்தில் அத்தனை வாசனையுடன் ஜோமோ பேசினதே இல்லை. அவனுடைய ஸ்டெனோ சரோஜம்மா பெண்களோட எல்லாம் சேர்த்தியே கிடையாது. அபிலாஷா ஆஃபீஸ் கதவை திறந்து எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். வாங்க வாங்க, உங்களை பார்த்ததுமே உங்கள் கூட பேசினாலே பாக்கியம்னு நினச்சேன், உட்காருங்க என்று சொல்லத்தான் நினைத்தான். பதிலாக சைக்கிள் டியூப் பிடுங்கி கொண்டது போல ஒரு விதமான சத்தம் மட்டும்தான் எழுப்ப முடிந்தது. தான் பார்த்ததை பார்த்து விட்டாளா என்ற பயம், மேலும் அவள் மூச்சு விடுவது இவனுக்கு மூச்சு திணறியது. அழகாக இருக்கிறோமே என்று ஒரு கர்வம் வேண்டாம், ஒரு பிகு. உட்காருங்க என்று ஒரு வழியாக சொல்லிவிட்டான். எனக்கு டைம் இல்லை, போகணும். அங்கே ஒரு ஃபோட்டோ செஷன் இருக்குது. SN பெருங்காயத்துக்கு நீங்கள் தானே மோகன் அரங்கம் என்று விரல்களால் கூந்தலை வாரிக்கொண்டாள். ஆமாம். ஜோலார்பேட்டை? ஆமாம். உங்கள் அப்பா பேர் பாண்டுரங்கம்? ஆமாம் என்றான். ஜாதகத்தையே விவரிக்கிறாளே என்ற ஆச்சரியத்துடன். நீங்கள் தான் நான் தேடிட்டுருக்கிற ஆள். சாமிநாதன் சொன்னார், எங்கள் அப்பா உங்களை சந்திக்க விரும்புகிறார். நாங்கள் கூட பூர்வீகம் ஜோலார்பேட்டை தான். எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் சின்ன பிள்ளையிலேருந்து மாங்காய் அடித்து பறிச்சாங்களாம். இந்த ஆஃபீஸில் மோகன்னு ஒரு பையன் இருக்காமா, விசாரித்து நிச்சயம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க? இப்போவே? இப்போ நான் ஃப்ரீ இல்லை, நாளன்னைக்கு தான் இங்கே வரேன். சாயங்காலம் உங்களை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். நோ அப்ஜெக்ஷன் தானே? வலுவில் ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாளே அப்படின்னு வித்தியாசமாக நினச்சிக்காதீங்க.
இல்லைங்க இல்லைங்க, உங்களுக்காக எப்போவுமே என்று ஆரம்பிப்பதற்குள் அவள் பை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் மறந்து போய்விட்ட கைக்குட்டியை இதயத்தின் அருகில் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டாள். அவள் தந்தையும் என் தந்தையும் ஒரே ஊர்க்காரர்கள். அவள் தந்தை என்னை வர சொல்லியிருக்கிறாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போனதும் மாமாவிடம் சொன்னான், நீ சொல்கிறது ரைட்ரா, கல்யாணம் தான் உத்தேசமாக இருக்கணும். பொண்ணு அழகாடா. அழகா? நான் அப்படியே ஆடுறேன் வாத்தியாரே. நீலாவை விட அழகா? யார்? ஓ மனைவியா? மாடல்யா இவ? இது வேற கோத்திரம். மாடலா? அப்போ கல்யாண உத்தேசமாக இருக்காது. இந்த ரேஷன் கார்டு புதுப்பிக்கிறதுக்காக இருக்கும். நீ தான் அந்த வேலையெல்லாம் சுத்தமாக பண்ணுவியே. உன்னுடைய புகழ் பரவி கூப்பிடுறாங்க போலிருக்கு. வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க திறந்து பார்த்தால் ஜோமோ என்றாள் லின்னி. மார்போடு புத்தகங்களை அணைத்து கொண்டு, எங்க ப்ரொஃபஸர் என்றாள். மாமா, எங்கடா ஹரிஸு? அதை தூங்குறான் பாரு. மத்தியானமே காலேஜிலேருந்து வந்துட்டான். உள்ளே வா பாப்பா. அம்மா டியூஷனுக்கு அனுப்பிச்சாங்க. அவர் இல்லையா? நான் போகலம்மா என்றாள் உற்சாகத்துடன். இரு டே ஹரிஸ், ஏந்திரிடா. அந்த பொண்ணு வந்திருக்கு பாருடா. டே நல்ல உழுக்குடா, அப்போ தான் அவன் ஏந்திரிப்பான். அவன் கண் விழிக்க, குட் ஈவினிங் ப்ரொஃபஸர் என்று அவன் அருகில் சென்று குனிந்து சிரித்தாள் லின்னி. ஹரிஸ் கண்களை திறந்தான். உயிரை வாங்குறீங்க, ஒரு ஆளை நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்க. டீ போட்டியா? ஹரிஸ் இப்போது தான் அவளை பார்த்தான். சட்டென்று எழுந்து போர்வையை வேட்டியாக சுற்றி கொண்டு, வாட் இஸ் திஸ்? உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்க வந்திருக்கேன், அம்மா அனுப்பிச்சாங்க. ஹரிஸ் எனப்பட்ட பூரண சந்திரராவ் தனது மாணவியாக போகிறவளை ஆதியோட அந்தமாக பார்த்தான். சப்பளம் கட்டி படுக்கையில் அமர்ந்தான். இந்த பாரு, என்கிட்ட பாடம் கற்றுக்கணுன்னா சாரி கட்டிட்டு வரணும். இந்த மாதிரி டைட்டாலாம் சட்டை போட்டுட்டு வரக்கூடாது என்ன? ஏய் ஹரிஸ், எதை யார்கிட்ட பேசணுன்னு உனக்கு விவசாயே கிடையாதா? மாமா, இந்த பொண்ணு எனக்கு பாடம் சொல்லித்தரும். ஷாலினி தானே உன் பேர்? ஆமாம். சிட்னி ஷெல்டன் படிச்சிருக்கியா? ஓ என்றாள். போதும், முதல்ல சூயிங்கத்தை துப்பிட்டு சாரி கட்டிட்டு வா. இப்போது வீட்டுக்கார அம்மாள் உள்ளே வந்திருந்தாள். லின்னி, அவர் சொல்கிறது சரிதான் சார், மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கே தாவணி ஒன்று ஓரம் அடித்து ஜாக்கெட்டும் பாவாடையும் தைச்சி அனுப்பிச்சிடுறேன். அப்போ நாளைக்கு ஆரம்பிக்கலாம். இல்லைங்க, இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, ஏதாவது ஆரம்பித்து வைங்க. ஒரு 10 நிமிஷம் எப்படியாவது என் பொண்ணை கணக்கில் பாஸ் பண்ண வச்சுடுங்க. பாஸ் என்ன பாஸ், 90க்கு குறையில்லாமல் மார்க் வாங்க வைக்கிறேன் பாருங்கள். அது பெருசில்லை, ஆனால் பழக்க வழக்கங்களெல்லாம் விடணும். நீங்கள் போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். லின்னி, முதல்ல துப்பு. லின்னி அவனை முறைத்து கொண்டே சூயிங்கத்தை வாயிலிருந்து எடுத்து சுவரில் ஒட்ட வைத்தாள். நாராயணா என்றான் மாமா பதறிப்போய். என் பொண்ணை எப்படியாவது தேத்திருங்க, இந்த மாதிரி வாத்தியர் கிடைக்கணும்னு தான். நீங்கள் போங்கம்மா. நீ வாம்மா, இப்படி வந்து உட்காரு. லின்னி உதட்டுக்குள் திட்டிக்கொண்டே அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கி சாஸ்திரத்துக்கு ஒரு வழி பாடம் போதும், நாளைக்கு சரியாக தொடங்கலாம். எங்க எழுதிக்க. ஒரு 10 நிமிடத்தில் பாடத்தை முடித்துவிட்டு நீ போகலாம், பாடம் முடிஞ்சு போச்சு என்றான். அந்த பொண்ணு கணக்கை தவிர சக்கலமும் உங்ககிட்ட கற்றுக்க போகிறதுடா. டே ஹரிஸு, ஜோமோ கதையை கேளு. ஆஃபீஸில் ஒரு மாடலாம். இவங்கிட்ட வந்து பேர், விலாசம், மச்சம், எப்போ அம்மா குத்துனாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிடுறதாண்டா. உருடான்னு நினைக்கிறேன். ஹரிஸ், நீ தான் கிட்ட சொல்லி எப்படியாவது என் ரூம் விட்டு மாற்ற சொல்கிறா. நீலா பொங்கலுக்கு வரா, 3 பேரெல்லாம் படுத்துக்க முடியாதுடா. கிட்டா என்று கூப்பிட்டான் ஹரிஸ். கிட்டா ஊரில் இல்லைடா, போய் 3 நாள் ஆச்சு. பின்ன காலையில் என்னை எழுப்பினது யார்? டேய் நான்டா என்றான் ஜோமோ. கிட்டா எப்படா வரான்? கழுத்து வலி பொழகுது, மருந்து வாங்கணும். கிட்டா மாலை 7 மணிக்கு வந்த கையோடு வெந்நீர் போட்டு குளித்துவிட்டு தலை மயிரை ஹேர் ட்ரையரை போட்டு உலர்த்தி கொண்டு, ஜோமோ ஒரு நிமிஷம் என்றான். என்ன மாமா? இங்கே பொண்டாட்டிக்கு கடிதாசி எழுதி ஆர்எம்எஸ்ல சேர்க்க சென்ட்ரல் போயிருக்கார். ஜோமோ, ஐ எம் இன் லவ். போன தடவை டூர் போன போதும் இதைத்தானடா சொன்னேன் என்றான் ஹரிஸ். இல்லைடா, இந்த முறை தி ரியல் திங் பெங்களூரில் ஏரியா சேல்ஸுக்கு போயிருந்தேனா, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 70 நிமிஷம் லேட்டா. இந்த பாரு, இந்த உபகதையெல்லாம் வேணாம், விஷயத்துக்கு வா, சுருக்கமாக சொல்லு. ஹோட்டலில் ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டினாடா. பாவி, கேஸாக இருக்கும்டா. ஆமாடா, நீங்கள் தானே சொல்லி அனுப்பிச்சிங்க. நைட்டுக்குன்னு உள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டா.
ஐயோ ரூமு தப்புமான்னு அலறேன். அவள் டக்குன்னு எல்லாத்தையும் கலட்டுறா. ஐயோ டேய், மேலே விவரம் வேணாண்டா. இரு, என் காதலை பற்றி சொல்லலையே. காதலா? யார்? அந்த பொண்ணையா? இல்லைடா, ரெய்டு பண்ண வந்த போலீஸ்காரிய. ஹரிஸ் சாதாரணமாக எத்திலுமே அதிர்ச்சி அடைய மாட்டான். கிட்டாவின் இந்த வாக்கியம் சத்தியமாக அவனை நாற்காலியிலிருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வைத்தது. என்னது? சரியா சொல்லு. போலீஸ்காரியா? கிட்டா உற்சாகமாக, ஏன், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிக்பெட்டா இருக்கியால? பொம்பளையா? ஆமாம், பேர் கஸ்தூரி. கத்திரிக்கோள் கஸ்தூரினா வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே டெரர். ஹரிஸ் அவனை நிதானமாக பார்த்து, கிட்டவா, என்ன உடம்பு சரியில்லையா? ஏண்டா? இல்லை, ஊரில் எவ்வளவோ டாக்டர், நர்ஸ், டீச்சர், கிளார்க்கு, இதெல்லாம் பொண்ணுங்களா தெரியலையா உனக்கு? போலீஸ்காரி தான் ஆகப்பட்டாளா? ஏன், போலீஸ்காரியை காதல் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? போலீஸ்காரி அழகாக இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? இந்த பாரு ஜோமோ, ஃபோட்டோ, நீயே சொல்லு, ஆளு எப்படி? அவன் காட்டின ஃபோட்டோவில் சீருடையில் தலைமேரை அடக்கி தொப்பிக்குள் ஒழித்து ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தவளை அழகு என்று சொல்வதில் ஜோமோவுக்கு கொஞ்சம் அபிப்பிராய பேதம் இருந்தது. அபிலாஷாவை பார்க்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை இவன் அவளை அழகென்று சொல்லி இருக்கலாம். எப்படி? ஃபோட்டோவில் தெரியல, நேராக பார்க்கணும். யூனிஃபார்ம் இல்லாமல் பாரு. கிரேட் மிஸ், வேறு ஹோட்டலில் இடம் இல்லைன்னுட்டு தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அப்படின்னேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் கண்ணை பார்த்தாலே இன்னசென்ஸ் தெரியுது அப்படின்னா. ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறாடா. வேறு என்ன சொன்ன? கத்திரிக்கோள் கஸ்தூரி. கத்திரிக்கோள் எதுக்கு? ரெய்டு பண்ணுறப்ப யாரையாவது கையும் களவுமா பிடிச்சா படக்குன்னு வெட்டி விடுவா. ஐயோ, தலை மயிரடா, அறிவு கிட்டவனே. இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போனால் ரெகுலராக வக்கீலை வச்சு லா ரொம்ப வீக்காக உடனே ரிலீஸ் வாங்கிட்டு 2வது நாளே தொழிலுக்கு வந்துடுறாளுங்கன்னு கஸ்தூரி என்ன பண்ணுறா தெரியுமா? தலை மயிரை ஒட்டை வெட்டி விடுறான். பெரும்பாலும் மொட்டை அடிச்சு விடுறான். மயிர் முளைக்கிற வரைக்கும் தொழிலுக்கு வராமல் இருக்கட்டும்னு நல்ல எண்ணத்தோடடா. அவளை போய் நீ காதலிச்சியா? பார்த்த உடனே தோணி போச்சுடா. ஹரிஸ், நானும் பாண்டிச்சேரியில் இருந்து பண்டரிபுரம் வர எத்தனையோ பொண்ணுகளை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இருந்தாலும் இவளை பார்த்ததும் எனக்குள்ள ராகவேந்திர சுவாமி ஒரு ஜோதியை கொடுத்து, கிருஷ்ணமூர்த்தி, இவ தாண்டா உன் எதிர்கால மனைவி, இவளை வரித்து கொள்ளு என்று இலக்கணம் சுத்தமாக சொல்லிவிட்டு போயிட்டாப்புல ஆயிடுச்சுடா. நான் என்ன பண்ணுவேன்? அவள் வீட்டுக்கே போய் பெண்கள் சுதந்திரம், இந்திரா காந்தி, மருந்து வியாபாரம்னு மணிக்கணக்காக பேசியாச்சு. அப்பா அம்மாவை சந்திச்சாச்சு. என் ஃபோட்டோவை கொடுத்துருக்கேன். நம்ம சோமு எடுத்தானே, அதை தான். அவள் ஃபோட்டோவையும் வாங்கிட்டாச்சு. லெட்டர் எழுதுகிறேன், ஹாலிடேஸில் வந்தால் போதும் அப்படின்னு விவரமாக பேச சொல்லியிருக்கா. போலீஸ்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னவெல்லாம் சௌகரியம் பாரு தெரியுமா? சினிமாவெல்லாம் க்யூவில் நிற்க வேண்டாம், பஸ்ஸில் டிக்கெட் வாங்க வேண்டாம். சரிதான், வீட்டை காலி பண்ண வேண்டியது தான். எங்கே திரும்பினாலும் காதலாக இருக்கே. சொல்லி வைத்தார் போல் அபிலாஷா 2 தினம் கழித்து ஆஃபீஸுக்கு வந்தாள். என்ன ஞாபகம் இருக்கா? ராப்பகலா உங்கள் ஞாபகம்தானே என்று சொல்லுவதற்கு வைக்கப்பட்டு, ஏன் இல்லாமல் என்றான். என் கூட வரீங்களா? அப்பாவை சந்திக்கலாம். முன்னறையில் காந்தி, காமராஜ், விக்டோரியா மகாராணி, லெனின் போன்றவர்களின் படங்களிலிருந்து காட்சி ஏது என்று சொல்ல முடியவில்லை. எல்லாமே 1947க்கு முன்னால் எடுத்தவை என்பதில் சந்தேகமில்லை. அபிலாஷாவின் அப்பா, வாங்க தம்பி என்று வரவேற்றார். பாண்டுரங்கம் மகனாமே நீங்கள்? ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. அபிலாஷாவின் அப்பாவின் வாய் எங்கே என்று சொல்ல முடியாதபடி மீசை வைத்திருந்ததால் அவர் பேச பேச அது ஆடியது. உங்கள் அப்பாவை நல்லாவே தெரியும். பொம்பளைங்க கூடலாம் சின்ன பிள்ளையில கிச்சு தாம்பாளம் ஆடுவான், மரத்தில் ஏறுவான், உடையார் தோப்பில் நாங்கள் பறித்து திங்காத மாங்காயா. என்ன அபிக்குட்டி, இதை கேள. சொல்லிட்டீங்கப்பா என்று அபிலாஷா உள்ளே போனாள். அபிக்குட்டியை பார்த்தீங்கல்ல? பார்த்தங்க என்றான் குற்ற உணர்வோடு. காது கொஞ்சம் கேட்காது என்று அபிலாஷா எட்டி பார்த்து சொல்லிவிட்டு போனாள். அபிக்குட்டி தான் காப்பாற்றுது. கடைசி காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். பென்ஷன் வருது, 250 ரூபா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஜெயிலுக்கு போயிருக்கேன். இவங்களும் எவ்வளவோ சொன்னாங்க, தியாகிக்கு மனு போடு, தாமரை பத்திரம், பணம் எல்லாம் வரும்னு. அவங்களா என்னுடைய தியாகம் தெரிஞ்சுக்கிட்டா சரின்னுட்டேன். 2 கல்யாணம் பண்ணேன், 2மே போயிடுச்சு. கண்களை பின்னங்கையால் துடைத்து கொண்டார்.
மங்களூரில் போஸ்டிங் ஆகிருக்கிறப்ப அபி பிறந்துச்சு. அபி குட்டியை பார்த்தில, நல்ல சிவப்பில்ல, அவங்க அம்மா மங்களூர்காரி மாதிரி. அபி டீ கொண்டா. இதோ வந்துட்டேன்ப்பா, போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன வயசு இருக்கோங்கிறீங்க? 50க்கு மேலே சொல்ல முடியாதுங்க என்றான் ஜோமோ அநியாயமாக. 50 என்று விரல்களை சைகை காட்டினான். 78 என்று கண்கலங்க சிரித்தார். சட்டென்று கண்களை துடைத்து கொண்டார். அபி டீ என்ன ஆச்சு? கொஞ்சம் தாட்டியான வேலைக்கார பெண் வந்து ஒரு கோப்பையில் டீ கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாள். ஜோமோ, பெரியவருக்கு? அவர் இப்போ எதுவும் சாப்பிட மாட்டார், ராத்திரி ஒரு டம்ளர் மோர் தான். தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டவனை பார்த்து சிரித்தாள். ஜோமோ பதிலுக்கு சிரித்தான். அந்த பெண் வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி, அபிக்குட்டி சொல்லிச்சுங்க. கேட்கல. நீங்கள் என்னை பார்க்க விரும்புகிறதா சொல்லிச்சுங்க. அபியை பார்த்தீங்கல்ல? இப்போ பார்த்தங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு தாங்க. பாண்டுரங்கத்துக்கு எழுதட்டுமா? எதை பற்றிங்க? இல்லை, எதை பற்றி? கல்யாணம்தான், வேற என்ன? உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் உண்டும்னா? ஜோமோ உறக்கவே, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நானே எங்கள் அப்பாவுக்கு கடிதம் எழுதுறேங்க நான் சொன்னால் அவர் வந்த அபிலாஷாவை பார்த்து பேச்சு நிறுத்தினான். அவள் வந்து டீ கோப்பை எடுத்துக்கொள்ள, என்ன எல்லாம் பேசியாச்சா என்று அவன் மேல் புன்னகை செய்தாள். ஜோமோவுக்கு அத்தனை சந்தோஷத்தை என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சென்னை நகரமே வேஷம் மாறியிருந்தது. பல்லவன் பஸ்ஸுகளும் பரங்கிக்காய் விற்பவர்களும் சங்கீதம் உபயோகப்படுத்துவது போல தோன்றியது. என்னால் நம்பவே முடியலடா ஹரிசு, லாட்ரி அடிச்சாப்புல இருக்கு. ஜோமோ, உனக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? வேண்டாம், சொல்லாத. சொல்லுவேன், கல்யாணம் பண்ணிக்காத. கல்யாணமாகி 3 வருஷத்துக்குள்ளே கணவனும் மனைவியும் பேச வேண்டியதெல்லாம் பேசி தீர்த்து விடுறாங்களாம். அதுக்கப்புறம் மௌனம், மகா மௌனம். டே மாமா, ஜோமோ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என்ன லாஷா அபிலாஷா? மாமா கேட்டான். என்னடா திடுப்புன்னு? நாங்கள்லாம் பொண்ணை பார்த்து சம்மதம் சொல்ல வேண்டாமா? கூட்டிகிட்டு வரேன்டா நிச்சயம். இந்த பாரு, ஹரிஸ் சொல்கிறதெல்லாம் கேட்காத. கல்யாணம் ரொம்ப உத்தமமானது. பட்டு வேட்டி கொடுக்குறாங்கங்கிறதுக்காக ஒரு பெண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது கொடுமை. மாமா, லின்னியை ஒரு வாரத்தில் மாற்றியிருந்தான். பாவாடை தாவணி அணிந்து கொண்டு இருக்கிற கூந்தலை ரப்பர் வளையத்தில் சேமித்து நெற்றிக்கு ஒரு பொட்டு கூட இட்டு கண்ணாடி ஃப்ரேம் மாற்றி ஏறக்குறைய அழகாக இருந்தாள். குட் ஈவினிங் சார். ஜோமோ, ப்ரொஃபஸர் நிஜமாவே ஜீனியஸ். என்னை தோட்டத்தில் அழைச்சிட்டு போய் என்னென்னலாம் காட்டினார் தெரியுமா என்று வாலாட்டி குருவி போல பேசினாள் லின்னி. மாமா, ஹரிஸ் இந்த பொண்ணுக்கு என்ன பாடம் சொல்லித்தர? வாலாட்டி குருவியெல்லாம் மேத்தமெட்டிக்ஸில் எப்படி வருது? ஹே, நேச்சரோட பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சாதான் கணக்கு வரும். முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்க. நாசமாக போச்சு. இந்த பெண்ணை முதல் பரீட்சையிலேயே 90 மார்க் வாங்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு. அதுக்குள்ளே இது என்னவெல்லாம் வேண்டாத விஷயங்கள் கற்றுக்க போகிறதோ தலையிலே அடித்து கொண்டான். சார், நான் கொடுத்த புஸ்தகம் நீங்கள் படிச்சிட்டிங்களா? ஆச்சு. ஹரிஸ் அலமாரியிலிருந்து ஒரு மோசமான அட்டை போட்ட புத்தகத்தை எடுத்து கொடுத்தான். இவகிட்ட கற்றுக்க வேண்டியது எனக்கு நிறைய இருக்குது. என்ன லினி, பேசாமல் அந்த மூலையில் உட்காந்துக்கிட்டு இந்த 3 ப்ராப்ளம்ஸையும் போடு. என்ன? ட்ரை பண்ணுறேன் சார். அதுக்குள்ளே சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுட்டு வந்துடுறேன் லினி. டார்லிங், என் சாக்ஸு 4 வாஷ் பண்ணி வச்சு தந்துடுறியா? வித் ப்ளஷர் சார். இது ஒன்றும் உருப்படுற கேஸாக தெரியல என்றான் மாமா. ஜோமோ தன் அறைக்கு போய் அன்புள்ள அப்பாவுக்கு என்று உடனே கடிதம் எழுத ஆரம்பித்தான். லின்னி கணக்கு போடாமல் சோம்பேறித்தனமாக ஹரிஸின் கித்தாரை தடவி கொண்டிருக்க அதன் கம்பிகள் இன்பமாக ஒலி எழுப்புவது கேட்டது. இப்போவும் உங்கள் இளமை காலத்து சிநேகிதர் ஒருவரை இன்றைக்கு சந்தித்தேன். அவர் பாண்டுரங்கத்தை நன்றாக தெரியும் என்றார். சின்ன வயசில் நீங்கள் மாங்காய் அடித்ததை எல்லாம் சொன்னார். ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவராம், சத்தியாகிரகியாம். அவர் பெண்ணுக்கு கல்யாண விஷயமாக உங்களுக்கு எழுதுவதாக சொன்னார். அப்போ நானும் அந்த பெண்ணை பார்த்தேன், பிடித்து போய்விட்டது. அந்த பெண் நமக்கு உறவாக இருக்கலாம் என்று கூட தோன்றுகிறது. அவள் தகப்பனாரின் பெயர் கேட்டு வைத்துக்கொள்ள மறந்து போய்விட்டனே. எழுதுவதை நிறுத்தினான். ஜோமோ மணியை பார்த்தான். 6:30 தான். திரும்ப ஒரு நடை போய் விசாரித்து விட்டு வந்து விடலாம். ரயில்வே ஸ்டேஷனில் தபாலில் சேர்த்து விடலாம். இன்றைக்கே காரியம் முடிந்தாக வேண்டும்.
அபிலாஷாவை மறுபடி சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவே அவனை பற்ற வைத்தது. உடனே பேண்ட் சட்டை மாற்றிக்கொண்டு புறப்பட்டான். அபிலாஷாவின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டியதில் கதவு கொஞ்ச நேரத்தில் யாரு என்று கேட்டது. நான் தான், மோகன் அபி என்றான். தனியாக இருக்கிறாளா? கதவை திறந்தது. அபிலாஷா இல்லை, அந்த வேலைக்கார பெண் தான் நின்று கொண்டிருந்தாள். ஜோமோவை பார்த்ததும் வாங்க என்று புன்னகை புரிந்தாள். என்ன திரியும் வந்துட்டீங்க? இல்லை, வந்து பார்த்துட்டு போகலான்னு என்று மழுப்பினான். அந்த பெண் எல்லாம் புரிந்தவள் போல புன்னகைத்தாள். உள்ளே வாங்க. அவங்க இல்லையா? எவங்க? அப்பா அபிலாஷா 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. டாக்டரை பார்த்துட்டு கண்ணாடி மாற்றிக்கிட்டு அப்படியே ஜோசியரை கேட்டு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்துடலான்னு போயிருக்காங்க. அரை அவர் 3/4 அவர் ஆகும். ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்க, வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. என்னை பிடிச்சி வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு பெரியவர் பேர் தெரியணும். எங்கள் அப்பாவுக்கு கடிதம் எழுதணும். சண்முக சுந்தரங்க, தியாகி சுந்தரம்னு சொன்னால் தான் தெரியும். அப்படி தான் சொல்லுவார். உள்ளே வாங்களேன். இல்லைங்க, நான் வரேன். ரொம்ப வெக்கப்படுறீங்களே. இந்த கேள்வியின் துணியில் ஒரு விதமான அழைப்பு இருந்தது. திகைக்க வைத்தது. அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான். சற்று பருமனாக தளவென்று இருந்தாள். வேலைக்காரிக்கு அலங்காரங்கள் ஜாஸ்தியாகத்தான் இருந்தது. எல்லாம் சினிமாவின் விஷயம் என்று தோன்றியது. முதல் காரியமாக கல்யாணம் ஆனதும் இவளை நிறுத்த சொல்லிவிட வேண்டும். ஒரு கோப்பை தேநீரை அவன் அருகில் மேஜை மேல் வைத்துவிட்டு அந்த பெண் ஜோமோவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். திடீரென்று ஜோமோவின் கையை பிடித்திழுத்து கன்னத்தில் தேய்த்து கொள்ளுகிற மாதிரி பண்ண முயற்சி செய்ய ஜோமோ சிரமத்துடன் பிடுங்கி கொண்டான். என்னங்க இது, நீங்கள் பண்ணுறது நல்லாவே இல்லை. என்னை பார்க்கத்தானே வந்தீங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க. அட, என்னது இழவா போச்சு? பொய் என்று அந்த பெண் ஜோமோவின் கழுத்தை பிடித்து கொண்டு அவன் மீது விழுந்தாள். அண்மையில் அந்த பெண் கொய்யாப்பழம் சாப்பிட்டிருக்க வேண்டும். ஒரு வேலைக்காரிக்கு பயங்கர துணிச்சல் தான். என்னம்மா இப்படி செய்கிறது நல்லவே இல்லை. ஐயோ விடு, மூச்சு திணறது என்றான். கிட்ட பார்த்ததில் அந்த பெண் செழிப்பான ஊட்டம் என்று தெரிந்தது. முழங்கையில் பிடித்த இடத்தில் ஜோமோவுக்கு வலிக்கவே வலித்தது. நல்ல வேளை வாசலில் செருப்பு சத்தம் கேட்டது. அவங்க வந்துட்டாங்க என்று அலறினான். அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களை என்று விலக்கி கொண்டாள். புடவையை சரி செய்து கொண்டு அவகிட்ட சொல்லிடாதீங்க என்று அவசரமாக உள்ளே போனாள். போராட்டத்தில் தேநீர் கோப்பை சிதறி இருந்தது. திகைத்து போய் வலித்த இடங்களை தேடி பார்த்து தடவி கொண்டிருக்கையில் அபிலாஷாவும் அவள் தந்தையும் உள்ளே வந்தார்கள். அட மாப்பிள்ளை, மறுபடியும் வந்துட்டீங்க? சும்மா பார்த்துட்டு போலான்னுட்டு தான். அபிலாஷா இறைச்சலாக, இந்த வீடு அப்படி அவரை இழுக்குதாம்ப்பா. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சாப்பிட்டாச்சு என்றான். என் பொண்ணு எங்கே போயிடுவா? உங்களுக்குன்னு தான் தீர்மானம் ஆயிடுச்சே. ஜோசியரை பார்த்து தேதி குறிச்சிட்டு தான் வந்திருக்கோம். தை மாதம் முதல்ல நாள்லே நல்லா இருக்குதான். உங்கள் அப்பாவுக்கும் லெட்டர் எழுதிடுறேன், அவன் சம்மதிப்பானில்ல? தாராளமாக. நானும் இன்றைக்கி தான் எழுதி போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை பிருந்தாவனில் வர சொல்லியிருக்கேன். இங்கே வந்து தங்கட்டும், வேறு ஹோட்டல்லாம் வேண்டாம். என்ன அப்போ தை மாதம் வச்சுக்க முடியும்னு சொல்கிறீங்க? ஏன்னா கல்யாண மண்டபம் புக் பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும், எவ்வளவோ இருக்குதுல்ல. அதெல்லாம் நீங்கள் தொடங்கிடலாங்க. அப்பா நான் சொன்னால் உடனே ஒத்துக்கிடுவார். அதுவும் தெரிஞ்ச ஃபேமிலி வேறு. அபிக்குட்டி பேசிக்கிட்டு இருமா, நான் வந்துடுறேன் என்று சொல்லி போனார் தியாகி சுந்தரம். இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்றாள் அபிலாஷா. நிமிர்ந்து பார்த்ததில் அவன் நம்பிக்கை இருந்தது. தை மாதம் இவள் என்னுடையவளா? நல்ல வேலை தப்பித்தோம். எக்கச்சக்கமான சமயத்தில் பார்த்திருந்தால் என்ன யோசனை? இல்லை, கல்யாணம் முடிஞ்சதும் வேலைக்கு வேற ஆளை பார்த்துடலாங்க. அது உங்கள் இஷ்டம் என்றாள் சற்றே ஆச்சரியத்துடன். நீங்கள் ஒரு தடவை என் ரூமுக்கு வரணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தணும். அதுக்கு என்ன, குடும்பத்தோடு வரோம். நீங்கள் முதல்ல வரணும். வந்தால் போச்சு. மாப்பிள்ளைக்கு இந்த சலுகை கூட இல்லைன்னா எப்படி? மாப்பிள்ளை எத்தனை இனிமை. எப்போ வரீங்க? உங்கள் அப்பா வரத்துக்குள்ளே வரேன். அவருக்கு என்ன எழுதியிருக்கீங்க? இந்த மாதிரி பொண்ணு பிடிச்சி போச்சு, அவங்க உறவாக கூட இருக்கலாம், இதுக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்து பேசி நல்லது அப்படின்னு. நிஜமாவே உங்களுக்கு பொண்ணு பிடிச்சி போச்சா என்று புன்னகை செய்தாள். ஜோமோவுக்கு வேலைக்காரி வலியெல்லாம் பறந்து போயிற்று. என்னங்க அப்படி கேட்குறீங்க? உங்களை சந்தித்ததே பெரும் பாக்கியம்னு சொல்லணும். நாங்கள் தாங்க பாக்கியம் பண்ணியிருக்கோம். உங்களை ஆஃபீஸில் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு.
ஜோமோ வீட்டுக்கு வழியில் பாடிக்கொண்டே வந்ததை பாதசாரிகள் கவனித்தார்கள். மாமா ஜோமோவிடம், என்னடாச்சு உன் கல்யாணம்? ஏறக்குறைய செட்டில் ஆனப்பில் தான் மாமா, எல்லாம் பேசியாச்சு. கிட்டா வந்து பையை வைத்து விட்டு டையை கலட்டி விட்டு, ஷப்பாட, டேய் ஜோமோ, என்னை தேடிட்டு யாராவது வந்தாங்களா? நான் இப்போ தான் வரேன் கிட்டா. உன்னை தேடிக்கிட்டு யார் வருவான்? பேப்பர்காரன், தபால்காரன். மாமா, கஸ்தூரி. ஐயோ, போலீஸ்காரியா? டியூட்டியில் வரா, எனக்கு லெட்டர் எழுதியிருக்கா. இந்த வீட்டில் யார் தான் நுழையிறதுன்னே விவஸ்தை இல்லாமல் போச்சே. ராத்திரி அவள் எங்கே படுத்துப்பா என்றான் மாமா. இது என்ன கேள்வி? போலீஸ்காரி போலீஸ் ஸ்டேஷனில் படுத்துக்கிறான். இல்லைடா, நம்மளோட தான் தங்கணும். ஜோமா, எப்படியாவது லின்னிக்கிட்ட சொல்லி கீழே ஏற்பாடு பண்ணிக்கூட. அப்போது வாசலில் கதவு டக் டக் என்று குச்சியால் தட்டப்பட ஜோமோ சென்று, யார் சார் வேணும் உங்களுக்கு என்றான். அங்கே நின்று கொண்டிருந்த காக்கி சட்டை அதிகாரியை பார்த்து, இதானே கிருஷ்ணமூர்த்தி அவரோட உள்ளு என்றாள் அவள். சாரி நீங்கள் யாருன்னு? கஸ்தூரி வந்ததா சொல்லுங்க என்றாள். மிலிட்டரிக்காரர்கள் மாற்றலாகி போகும்போது கொண்டு வருவார்களே, அதே சைஸில் ஒரு பெட்டியை அந்த பெண் அலட்சியமாக உள்ளே எடுத்து போட்டாள். கையை தட்டிக்கொண்டு, கிருஷ்ணமூர்த்தி அவர் எங்கே என்றாள். காக்கி சீருடையில் வயசுக்கு பெரிதாகவே இருந்தாள். பூனை கண்கள், சடையை சுருக்கமாக வெட்டி தொப்பிக்குள் வைத்திருந்தாலும் இடுப்பின் வளைவு பெண்தான் என்று காட்டி கொடுத்தது. மிக மெல்லிய உதடுகளால் அதிகம் சிரிக்க மாட்டாள் போலும். சட்டைப்பைக்குள் டைரி வைத்திருந்தாள். கிட்டா உள்ளே இருந்து வந்தவன் அவளை பார்த்ததும் முகமலர்ந்து, வா கஸ்தூரி, ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்லலை கஸ்தூரி. அவள் 3 பேருக்கும் பொதுவாக சிக்கனமாக ஒரு ஹலோ சொல்லிவிட்டு நாற்காலியில் சுவாதீனமாக உட்கார்ந்து கொண்டு பெட்டியை எடுத்து வச்சிருங்க கிருஷ்ணமூர்த்தி என்றாள். நீங்கள் இங்கே தங்க போகிறீங்களா என்றான் வியப்புடன் மாமா. ஆமாம், கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லல. என்னடா சொன்ன நீ? சொல்கிறதுக்குள்ளே இவளே வந்துட்டா என்று சிரித்துவிட்டு, கஸ்தூரி, எத்தனை நாள் ட்ரைனிங்? 15 திவசம். ஏன், ஏதாவது அசௌரியமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படித்தான். டேய், என்னடா அது 2 பேரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? என் பொண்டாட்டி வேற வரப்போகிறா. அரி சொல்லேண்டா. மிஸ், இதை பாருங்கள், நீங்கள் வந்ததில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். உங்களை எப்படி எங்கே படுக்க வைக்கிறதுன்னு. ஓப்பன் ஏரியாவில் கூட படுத்துப்பாங்க, மெய் தாங்கும். நீ வா கஸ்தூரி, இவன் கிடக்கிறான். அரீஸ், என்னடா அது? ஜோமோ சொல்லேண்டா. டே, இருந்துட்டு போகட்டும்டா என்றான் ஹரிஸ். அதற்குள் அவள் பெட்டியை தரவென்று தன் அறைக்கு இழுத்து சென்று விட்டான் கிட்டா. சமாளிக்கலாம்டா, ட்ரைனிங்க்கு காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவா இல்லையா கஸ்தூரி? இல்லை, மத்தியானம் வந்துடுவேன், காலையில் தான் ட்ரைனிங். மாமா அலறினான். ஐயோ, என்னடா அது, என் ஒய்ஃப் வரப்போகிறாடா. இவனானா டியூஷன்னு புரளி பண்ணிகிட்ருக்கான். ஜோமோ நேற்றுக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஏன்டா இப்படி வீட்டை சென்ட்ரல் ஸ்டேஷன் போல் ஆக்கிட்டீங்க? ஸ்லோலி, எனக்கு அத்தனை வேகமாக தமிழ் பேசினா புரியாது என்று இயல்பாக கஸ்தூரி தன் பெட்டியை திறந்து அதிலிருந்து சாரி எடுத்துக்கொண்டு, பாத்ரூம் எங்கே இருக்குது என்று கேட்க, கிட்டா தான் காட்டுற என்று சொல்லி அழைத்து செல்ல மற்ற நபர்கள் பெருமித்து நின்றார்கள். இவ கிட்ட ரேப் லா பற்றி கேட்கணும் என்றான் ஹரிஸ். கிட்ட அவள் சீருடையை பத்திரமாக ஹேங்கரில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்து, குளிக்கிறா என்றான் சந்தோஷமாக. ஏண்டா, நீ உருப்படுவியாடா? அவளை எங்கடா படுக்க வைக்கிறது? ரூமில் தான், அங்கே தான் கட்டில் வசதியாக இருக்குது. இரு ஒரு ஆம்லெட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று கிச்சன் பக்கம் போனான். அங்கிருந்து, எவ்வளவு சார்மிங்காக இருக்கா பார்த்தியா, என்ன ஹெல்த்தியாக இருக்கா பார்த்தியா, காலையில் எழுந்து 5 மணிக்கு ரன்னிங் பண்ணுவாளாம், என்னையும் கூப்பிட்டுருக்கா. இப்போது கஸ்தூரி உள்ளே வந்தபோது மற்ற பெண்களைப் போல இருந்தாள். என்னால் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடையாது என்று உட்கார்ந்தாள். என்ன பயிற்சி என்றான் ஜோமோ. கராத்தே, ஜூடோ. உத்தமம் என்றான் மாமா. கூப்பிட ஜீப் வரும். உங்களையெல்லாம் பற்றி கிருஷ் நிறைய சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது போலீஸில் ட்ரபிள் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் என்னைக்கு ஊருக்கு புறப்படணும்? என் ஒய்ஃப் வரப்போகிறா, இடம் போகாது போல் இருக்குது. அதெல்லாம் போதும், நாங்கள் பொம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஜோமோ கல்யாணம் பண்ணிக்க போகிறான் ஒரு மாடலை. ஸ்டூலை இழுத்து போட்டுக்கொண்டு ஹரிசின் முன் உட்கார்ந்து கொண்டு, நீங்கள் தானே மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர்? ஆமாம். கஸ்தூரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். பெங்களூர் போலீஸில் உங்கள் டியூட்டி என்ன? சீதா ஆக்ட் 1956 தெரியுமா உங்களுக்கு? அதன் கீழே ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன். அதாவது ப்ராஸ்டியூஷனை ஒழிக்கிறதுக்கு.
ஆமாம், சீதா 1956 தெரியுமா உங்களுக்கு? தெரியும். மே மாதம் 1950 நியூயார்க்கில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. இதை ஒழிக்க முடியும்னு நீங்கள் நிஜமாவே நம்புறீங்களா? ப்ராஸ்டிடியூஷனுங்கிறது உலகத்திலேயே புராதனமான தொழில். மெட்டாலஜி கூட அதுக்கப்புறம் தான் வருது. முடியும் ப்ரொஃபஸர், முடியும். ஜனங்க அவங்க கடமையை ஒழுங்காக செஞ்சால் முடியும். இப்போது என்னை போல் பேச்சுலரெல்லாம் என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிக்கிறது. ஐயா, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், டூ எக்ஸ்பென்சிவ். சரி, சும்மா இருக்கிறது. அது எப்படிம்மா சாத்தியம்? பயாலஜி இருக்கே. ப்ரொஃபஸர், உங்களை மாதிரி ஆளுங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணால் தான் இந்த தேசம் உருப்படும். அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ எனக்கு நேரம் ஆயிடுச்சு. வாங்க கிரிஷ் என்று புறப்பட்டு சென்றாள். டே, என்னடா அது? அவகிட்ட போய் எதெல்லாம் பேசுகிற? பார்த்துட்டேருடா, 15 நாளைக்குள்ளே இவளை மாற்றிடுறேன்னா இல்லையா பாரு. ஜோமோ ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது லின்னி குறுக்கிட்டாள். ஹாய் ஜோமோ, ப்ரொஃபஸர் ஹரிஸ் இருக்காரா? வா லின்னி, என்ன படிச்சியா நான் சொன்ன புஸ்தகம் எல்லாம்? சார், தேரோவோட வால்டன் புரியவே இல்லை. எமிலி டிக்கின்சன் போர், எமர்சன் கடுப்பு, எல்லாம் புரிய வைக்கிறேன். முதல்ல உன் டெஸ்ட் என்னாச்சு சொல்லு. நீங்கள் கொடுத்த கேள்வியெல்லாம் வந்துச்சு சார், 90ஆவது வரும். உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் தானே? இன்றைக்கி ஜென் புத்திசம் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஜோமோ அலுவலகத்துக்கு வந்ததும் அவனுக்கு 2 முறை ஃபோன் வந்திருந்ததாக சரோஜாம்மா சொன்னாள். சரோஜம்மா, ஒரு பாக்கெட் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்கணும். என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறதா சார்? ஆமாம் சரோஜம்மா. பொண்ணு யார் சார்? சர்ப்ரைஸ். ஃபோனில் பாண்டுரங்கம் என்பவர் அவனை கூப்பிட்டார். எந்த பாண்டுரங்கங்க? டே பாவி, உங்கள் அப்பாடா. அப்பா, எப்போ வந்தீங்க? நான் எழுதின கடுதாசி வந்து சேர்ந்துச்சா? அதுக்குள்ளே அந்த தியாகி சுந்தரமே தந்தி அடித்து கடிதமும் போட்டான். என்ன நீ, அவன் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமா? நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன். மோகன், பொண்ணை நீ பாத்தியாடா? பார்த்தாச்சுப்பா. பிடிச்சி போச்சா? பொண்ணு உனக்கு பொருத்தமாக தோணுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சப்பா. வரதட்சணையெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. அதெல்லாம் கிடக்கட்டும். இப்போ சுந்தரம் மேற்கொண்டு எல்லா ஏற்பாடும் பண்ணலாமான்னு கேட்குறான். என்ன நான் சொல்கிறது? அப்பா, தாராளமாக செய்ய சொல்லுங்கப்பா. தை மாதம் பிறந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடணுன்னு அவசரத்தில் இருக்கான். சரி, சொல்லவா? உனக்கு பொண்ணு சம்மதம் தானே? என்னப்பா இது, திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு? இவளைத்தான் கட்டிப்பேன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்போ சரின்னு சொல்லிடலாம். இதில் சந்தேகமே இல்லை. அப்பயே நீங்கள் பார்த்தீங்கல்ல? பார்த்தேன். நல்லா தான் உபச்சாரம் பண்ணிச்சு. அதாவது நீ பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்ட, உனக்கு பிடிச்சி போச்சு, அப்படி தானே? என்னது இது, திருப்பி திருப்பி இதையே கேட்குறாரு. நீங்கள் அங்கே இருங்கப்பா, லீவு எடுத்துகிட்டு அங்கே வரேன். கூடாது, சம்மந்தம் வச்சுக்கிற போகிற வீட்டில் காஞ்ச மாடு மாதிரி பாஞ்சான் அப்படிங்கிற கௌரவ குறைச்சல நான் தர விரும்பலை. நான் சுந்தரத்தோட பேசிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரேன். அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு. ஏண்டா, ஜோலார்பேட்டையில் எத்தனையோ அயனான ஜாதகங்களெல்லாம் வருது உனக்கு. ஏண்டா, ஏதோ கடவுள் விட்ட வழி என்றார். கஸ்தூரி மாமாவின் கட்டிலே தான் படுத்துக்கொள்கிறாள். மாமா ஹாலில் கிட்டாவின் குரட்டைக்கு பக்கத்தில் பவானி ஜமக்காலம் விரித்து படுத்துக்கொள்கிறார். மாமா இதற்கு ஆட்சேபிக்கவில்லை. இல்லை, இதுதான் கஸ்தூரியின் ஸ்பெஷாலிட்டி. எந்த சிக்கப்பேட்டை விலை மாதையும் பேச்சிலேயே என்னடா தொழில் இது என்று விரக்தி அடைய பண்ணுகிற வாய் சாமர்த்தியம் உள்ளவள். மாமாவை மற்றவர்களை கைக்குள் போட்டுக்கொள்வதில் அவளுக்கு சிரமமே இல்லை. அவள் பேசுவது முதலில் புரிந்தால் தானே. மாமாவுக்கும் கத்திரிக்கோள் கஸ்தூரிக்கும் சமீபத்தில் நடந்த ஒரு உரையாடல். மாமா, நான் உங்களுக்கு வந்ததிலிருந்து எனக்கும் பத்திரம், உங்களுக்கும் பத்திரம். கஸ்தூரி, நீ பேசுறது என்ன பாஷை? ஏன் தமிழ் தான்? எங்கே கற்றுக்கிட்ட? ஆப்பிரிக்கா இல்லையா? இல்லை மாமா, நாங்கள்லாம் பூர்வீகம் காஞ்சிபுரம். பெங்களூர் செட்டில் பண்ணிட்டதாலே தமிழ் சொல்பா பார்த்தல் ஆயிடுச்சு. இந்த பாரு, நீ பேசுறது தமிழும் இல்லை, கன்னடமும் இல்லை, சங்கடம் என்று கண்ணில் நீர் வர சிரித்தார் மாமா. கஸ்தூரி கொஞ்சமும் கோபப்படாமல் சிரித்துவிட்டு, கை கொடு குரு என்று அவன் கையை குலுக்கிவிட்டு ஒரே இழுப்பில் சமீபத்தில் கற்றுக்கொண்ட கராத்தே முறையில் அவனை சுழற்றி அடித்தாள். அரை வட்டமாக கரபோம் என்று நட்ட நடுவில் அழ
சாரி மாமா, கோப்பா வேண்டாம். அபியாசம் பண்ணது ஒர்க் ஆகிறதா பார்த்தேன். நோவு எடுக்குதா? இந்தா ஒரு மாத்திரை வாங்கிக்கோ என்று மாமாவை எடுத்து முழங்கையில் தடவி கொடுத்தது மாமாவுக்கு திருட்டுத்தனமாக சந்தோஷமாக இருந்தாலும், இனிமேல் கஸ்தூரி சொல்வதை புரிகிறவரை கேட்பது என்று வேதனையுடன் தீர்மானித்து விட்டான். லின்னியின் டியூஷன் பாடம் ஒரு மாதிரி சென்று கொண்டிருந்தது. ஹரிஸ் நான் முன்பு குறிப்பிட்டது போல கணக்கு பாடத்தை தவிர மற்றது எல்லாம் எடுத்து இயம்பிக் கொண்டிருந்தான். வீட்டுக்கு போமா லினி? ப்ரொஃபஸர் அப்படியே நில்லுங்க. உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறப்போ அப்படியே உங்ககிட்ட ஒரு இன்டலெக்சுவல் ஜோதி. லினி, ஐ எம் அ அக்லி மேன். நோயா, யூ ஆர் பியூட்டிஃபுல். கண்ணாடியை எடுத்துட்டா எனக்கு கண்ணு தெரியாது, பல்லெல்லாம் வீக்கு, கணக்கு இல்லாமல் சிகரெட் குடிக்கிறேன். இதையெல்லாம் மீறி உங்ககிட்ட ஒரு சாமிங் இருக்குது ப்ரொஃபஸர். அது என் கண்ணுக்கு தெரியுதே. நீங்கள் இப்போ ஜோமோவை கொல்லணும்னு ஆர்டர் சொல்லுங்கள், கேள்வி கேட்காம கொன்று போடுவேன். அதெல்லாம் வேண்டாம், நெருப்பு பெட்டி கொண்டு வந்தால் போதும். லின்னி நெருப்பு பெட்டியை பறிவுடன் எடுத்து கொடுத்து விட்டு, சார் இந்த போயம் பாருங்க. நான் என்னை ஒரு பூவில் மறைத்து கொள்ளுகிறேன். அந்த பூவை நீ அணியும் போது நீ உன்னை அறியாமல் என்னையும் அணிகிறாய். நீ வாடும்போது எனக்காக வருத்தப்படுகிறாய். எப்படி? டிலைட்ஃபுல். எமிலி டிக்கின்சன் 7000 கவிதை எழுதி வச்சுருந்தார். செத்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க உலகத்துக்கு என் கடிதங்கள்னு. லின்னி போன நூற்றாண்டு கவிதாயினி எமிலி டிக்கின்சனுக்காக கொஞ்சம் அழ ஆரம்பித்தாள். ஜோமோ இதையெல்லாம் மௌனமாக கவனித்து கொண்டிருந்தவன் அவள் போனதும், ஹரிஸ், இந்த பொண்ணை பைத்தியமாக்கி வச்சிருக்கேடா. உனக்கு தெரியாது, இந்த பொண்ணு இன்டலெக்சுவல், ரொம்ப ஷார்ப், தேத்துற விதத்தில் தேத்திப்பிடலாம். எனக்கு என்னவோ இது உன்னை காதலிக்கிறதுன்னு தோணுதுடா. சேச்சே, ஏண்டா காதல் கீதல்னு கிடந்து அலையிறீங்க? லின்னி நம்ம வாடகை வாங்க வந்திருந்தாள். மிஸ்டர் மோகனரங்கம், கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே, நாங்கள்லாம் பொண்ணை பார்க்க வேண்டாமா? அம்மா, நான் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று வணங்கினான் கிட்டா. அப்போது எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு காலி பண்ணி போயிடுவீங்களா? ஹரிஸ், எனக்கு கல்யாணமெல்லாம் கிடையாது என்றான். லின்னிக்கு கூட இந்த சம்மர் வெக்கேஷனில் பண்ணிடலான்னு இருக்கோம். உறவுக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், சர்க்குலேட்டிங் லைப்ரரி வச்சுருக்கான், நிறைய சொத்து, வைரத்தாலேயே இழைக்கிறேன்னு இருக்கான். லின்னிக்கு கல்யாணமா? ஏங்க வயசாயிடுச்சிங்க, 18 போகுது. ஏங்க அது இன்னும் குழந்தைங்க, மேற்கொண்டு படிக்கட்டும். நல்ல புத்தி கூர்மை இருக்குது, சரியாக சொல்லி தராததுனால தான் இது வரைக்கும் ஷைன் பண்ண முடியல. இல்லைங்க, இந்த முறை செய்துறதா தான் இருக்கேன் என்று போனவளின் திசையை பார்த்து, டே, கல்யாணங்கிறது என்ன ஹேர் கட் பண்ணுற விஷயமாடா என்றான் ஹரிஷ். ஜோமோ, உன் கல்யாணம் எப்படா? ஜனவரிக்குள்ளே முடிஞ்சிடும் மாதிரி தான் தெரியுது. நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அம்மா புடவை வாங்கிட்டு வந்தாங்க. நான் போகக்கூடாதான். நீ தான் பொண்ணை பார்த்துட்டியே. ஹரிஸ், இப்போ கூட எனக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இது கனவா? இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சிட்டேன் என்றான் கண்ணை மூடிக்கொண்டு ஜோமோ. அபிலாஷா கல்யாண பத்திரிகையின் ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுக்க ஆஃபீஸுக்கே வந்திருந்தாள். பச்சையில் ஒரு பளபளப்பான சாரி அணிந்திருந்தாள். அதற்கு ஏற்றாற்போல கழுத்து, காது, கைப்பை எல்லாம் அதே பச்சை. எந்த பச்சை இருந்தால் என்ன, அவள் அணிந்தால் சாக்கு பை கூட சரியாகத்தான் இருக்கும் என்று தோன்றிற்று. அவளையே தான் பார்க்க தோன்றியது. சரியா பார்த்துக்கங்க, பேர் ஸ்பெல்லிங்கில் ஏதாவது பிழை வந்துட போது பார்த்தான். திருவாளர் செல்வன் மோகனரங்கத்துக்கு திருநிறை செல்வி அபிராமியை. உன் பேர் அபிராமியா? இல்லை அபிலாஷா. பின்ன அபிராமின்னு போட்டிருக்கே, அச்சு பிழையா? இல்லை, அவ பேர். எவ பேர் என்றான் சற்றே பயந்த குரலில். அக்கா. வெயிட் அ மினிட், உங்களுக்கு அக்கா இருக்காங்களா என்ன? அபிலாஷா சிரித்து, தெரியாத மாதிரி கேட்குறீங்க. கேலியா? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது எங்கள் அக்கா அபிராமியை, நான் அபிலாஷா. அப்படின்னா அபின்னு உங்கள் அப்பா கூப்பிட்டது எங்கள் அக்கா அபிராமியா? உங்கள் செல்ல பேர் அபிக்குட்டி. ஆ என்றான். வாய் சற்று நேரம் திறந்தபடியே இருந்தது. என்னங்க விளையாட்டு இதெல்லாம்? எங்கள் அக்காவை பார்த்தீங்க, டீ எல்லாம் சாப்பிட்டீங்க, அன்றைக்கி அவளை சந்திக்கிறதுக்குன்னே மறுபடியும் வந்தீங்க, எல்லாம் அபி சொன்னாலே. விளையாடுறீங்க தானே? அப்படித்தானே? சூட்டெல்லாம் தைக்க கொடுத்துட்டிங்களா? சூட்டு மோதிரமும் எங்கள் செலவு. அப்பா கண்டிஷனாக உங்ககிட்ட சொல்லியாச்சு, வரட்டுமா? இரட்டை நாடி வேலைக்கார பெண் என்று நினைத்து கொண்டது. ஐயோ, அந்த பெண்ணா? அக்காவா? ஆண்டவா,
ஜோமோ கல்யாண தேதியை பார்த்தான். சரியாக 10 நாட்கள் இருந்தது. பகுதி 1 நிறைந்தது. 2ஆம் பகுதியில் சந்திக்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.